எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் வறுவல். அதுக்கு முதல்ல வடை சட்டி வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போடணும். அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கணும். கடுகு வெடித்தோடனே அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டுட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் வேகணும். அப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கணும். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாமே நல்லா வேகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கறி 1/2 கிலோ சிக்கன் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடணும். இதில் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, நார்மலாக கடையில் கிடைக்கிறது தாங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும். அதனால் மூடி போட்டு கறி வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணி சுண்டிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இதுவே நீங்கள் நிறைய குழம்பு தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் அதிகமாக போட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் அதிகமாகவும் கிடைக்கும். இப்போது நல்லா சுண்டிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நாங்கள் மோஸ்ட்லி நைட் டைம் தான் செய்வோம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இது எங்கள் வீட்டில் செஞ்சோம்னா ரைஸு எப்படி காலியாகுதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.